லைஃப் வந்து அடுத்த செக்ஷன். அதுக்காக நாங்கள் ரொம்ப க்யூரியஸாகவே எங்கள் டீமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 15 பேருக்கு கொண்ட குழு அதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இதில் இன்னொரு பார்ட் எங்களுக்கு என்ன ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னா, என்ன தான் நாங்கள் எங்கள் மொபைலை சர்வீஸ் பண்ணி இது பண்ணாலும் கஸ்டமர் 3 பேருக்கு ஒன்று 4 பேருக்கு ஒன்று வெயிட் பண்ணி செய்யுங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. யூசிசியில் பேசும்போது யூசிசியில் அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்தாங்க. நீங்கள் தொழிலை எவ்வளோ தூரம் கற்றுக்கணுமோ நுணுக்கத்தோடு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைய இளைஞர்களுக்கு நமது சென்னையில் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங்கில் பயிற்சியுடன் அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டரில் வேலைவாய்ப்பு நிச்சயம். இதில் ITI டிப்ளமோ டிகிரி படித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் தொடர்பு கொள்ள மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும். என் பேர் செரியன். நான் வந்து இங்கே பெரம்பூர்லேருந்து வரேன். இந்த மொபைல் சர்வீஸ் இப்போ நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஏற்கனவே ஒரு கார்பரேட் கம்பெனியில் தான் இருந்தேன். நான் இருந்த கம்பெனிலேயே நிறைய டீம்ஸை வந்து வாஷ் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்தது நம்மளா கூட இருக்கலாம். அப்போ நம்ம சொந்த கால நிற்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த வகையில் நான் சூஸ் பண்ணது இந்த மொபைல் சர்வீஸ். அதுவும் யூசிசியை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே நான் நிறைய இன்ஸ்டியூஷனை போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஜஸ்ட் லைக் இது தான், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இது அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. பட் அதையும் தாண்டி நான் யூசிசியில் பேசும்போது யூசிசியில் அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்தாங்க. நீங்கள் தொழிலை எவ்வளோ தூரம் கற்றுக்கணுமோ நுணுக்கத்தோடு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் மோஸ்ட்லி மேடம்கிட்ட பேசி முடிச்ச பிறகு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சார் ஒவ்வொரு விஷயத்துமே ரொம்ப நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்குறாரு. அதாவது எல்லா வேலையிலையுமே ஒரு பாயிண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கே அந்த பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாகவே சொல்லிக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ்க்கு நமக்கு ஸ்பேர் வேணும், இல்லை வேறு ஏதாவது மிஷின் வேணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போனால் ஜென்யூனான பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா நார்மலாக நம்மளே போய் ரிச் சீட்டில் போய் விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆஸ் ஒரு டெக்னீஷியனாக நம்ம அதை எப்படி பார்க்கணுன்றதை சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஜென்யூன் பார்ட்ஸை நம்மளால் வாங்க முடியும். இந்த ஜென்யூன் பார்ட்ஸை கஸ்டமருக்கு நம்மளால் முழு மன திருப்தியாக அவங்களுக்கு கொடுக்க முடியுன்றதையும் சொல்லிக் கொடுத்த விதம். மோஸ்ட்லி இதில் இன்னொரு பார்ட் எங்களுக்கு என்ன ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னா, என்ன தான் நாங்கள் எங்கள் மொபைலை சர்வீஸ் பண்ணி இது பண்ணாலும் கஸ்டமர் ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் நடக்குது. ஸோ கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், கஸ்டமர்கிட்ட எப்படி விளக்கம் கொடுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது உண்மையிலே நிச்சயமாக எங்களோட பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பித்தா எங்களால் அதை இன்னும் நல்லா செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து மார்னிங் செஷன் தியரியாக இருக்கும், ஆஃப்டர்நூன் செஷன் ப்ராக்டிக்கலாக இருக்கும். தியரி முடிச்சோன்னே ப்ராக்டிக்கல் செஷன் எங்கள் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் மிஷின்ஸ் இருக்கும், இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். 3 பேருக்கு ஒன்று 4 பேருக்கு ஒன்று வெயிட் பண்ணி செய்யுங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. எங்கள் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இண்டிவிஜுவலாக செஞ்சது ஒன்றுத்தையுமே நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுத்துக்குமே ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததில் நாங்கள் என்ன ட்ராபேக் ஆகிறோம், இல்லை அதை நான் கரெக்டாக செஞ்சுருக்கோம்ன்ற அதையும் வெரிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க. சப்போஸ் அதில் டிஃபெக்ட் ஆச்சுன்னா நாங்கள் அதை எப்படி கிளியராக பண்ணலான்றதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சேர்த்தே சார் சொல்லிக் கொடுப்பாரு. ஆரம்பம் நாங்கள் எல்லாருமே பயந்தோம். எங்களுக்கு சாரே சொன்னார், இந்த ஒரு 5 நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக 1 வாரம் 2 வாரம் தாண்டும் போது உங்களுக்கே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. சொல்லப்போனால் இப்போ நாங்களே வந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே டக்குன்னு எல்லாத்தையுமே ஆன் பண்ணுவோம், ஜம்பர் வைப்போம், சால்ட்ரிங் வைப்போம். நான் ஏற்கனவே லேப்டாப் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தவன் தான். லேப்டாப் சர்வீஸை பற்றியும் போர்டு அது ரொம்பவே பெருசாக இருக்கும், அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். பட் இது எல்லாமே ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதில் இருக்கிற நுணுக்கங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவும் சால்ட்ரிங் பிடிக்கிற பொசிஷனில் இருந்து கூட, அப்புறம் நைஃபை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை கூட ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ எப்படி பிடிச்சி கான்ஃபிடன்ஸை நீங்கள் மூவ் பண்ணலாம், எப்படி பிடிச்சா கான்ஃபிடன்ஸ் மூவ் ஆகாது அப்படின்றது கூட ரொம்ப தெளிவாக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு மொபைல் ஓப்பனிங் செஷன் நடந்துச்சு. மொபைல் ஓப்பனிங் செஷனாக ஒரே ஒரு மொபைல் தான் ஒருத்தருக்குன்னு கிடையாது, கிட்டத்தட்ட 5 மாடல்ஸ் ஆஃப் மொபைல்ஸ் எங்கள் கைக்கு வந்துச்சு. ஸோ 5 மாடல்ஸ் ஆஃப் மொபைலையும் நாங்கள் ஃபுல்லாக பார்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி எல்லாத்தையுமே ரீஅசம்பிள் பண்ணோம். ஸோ டிஸ்மேண்டலிங் அண்ட் ரீஅசம்பிளிங் 2மே நடந்துச்சு. அதில் லைஃப் வந்து அடுத்த செக்ஷன். அதுக்காக நாங்கள் ரொம்ப க்யூரியஸாகவே எங்கள் டீமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 15 பேருக்கு கொண்ட குழு அதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ரீசனாக ஒரு விஷயம்னா, ஒரு டைம் என்ன வரும்போது பேட்டரி செஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பேட்டரி செஷன் அப்போ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நான் திடீர்னு என் ஃபோன் எடுத்துகிட்டு என் ஃபோனில் கரெக்டாக இருக்குமா நீங்கள் பாருங்களேன் அப்படிங்கும்போது நான் நினச்சேன், சரி சார் வேறு எதாவது சொல்லுவாரோன்ட்டு. ஆனால் சார் அந்த ஸ்பாட்லேயே வாங்கினார். என் ஃபோனை எப்படி வாங்கினாரோ அதேமாதிரி அழகாக பிரித்து கொடுத்தாரு. சாம்சங் M53 தான் என் ஃபோனு. ஸோ அதில் பேட்டரி டெர்மினல் எப்படி இருக்கும், இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், சப்போஸ் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்னு அழகாக அதை பிரித்து காட்டினார். எப்படி பிரித்து காட்டினாலும் அதுமாதிரி அழகாக அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணுன்னு கூட சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இங்கேயே நம்மளுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அப்படி ஓகே அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இங்கேயே ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா கூட இண்டிவிஜுவலாக கடை வைக்கிறதுக்கான எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ என்கிட்ட இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மொபைல் ஃபீல்டு ஏன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு கணக்கு சொல்லுவாங்க, இத்தனை பேருக்கு இவ்வளோ ஒரு டாக்டர் வேணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனுக்கு மொபைல் யூசேஜ்னு பார்த்திங்கன்னா
எல்லாருமே ஒரே ஒரு ஃபோன் தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் ஒன்றுத்துக்கு 2 ஃபோன் கூட வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த டெக்னீஷியன்ஸாக நம்ம இருந்து மொபைல் ஃபீல்டில் என்ட்ரு ஆகும்போது நல்ல ப்ராஃபிட்டோடையே நம்மளால் இந்த பிஸ்னஸ் நடத்த முடியும். நிறைய கஸ்டமர்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஜாபாக கூட இது இருக்கும். இன்றைய இளைஞர்களுக்கு நமது சென்னையில் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங்கில் பயிற்சியுடன் அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டரில் வேலைவாய்ப்பு நிச்சயம். இதில் ITI டிப்ளமோ டிகிரி படித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் தொடர்பு கொள்ள மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும்.